மதுரையில் பல்வேறு இடங்களில் ஜல்லிக்கட்டு போட்டி நடத்த அனுமதி வழங்க கோரியும் மத்திய மாநில அரசுகளை கண்டித்தும் போராட்டங்கள் நடைபெற்று வரும் நிலையில் அவனியாபுரம் வாடிவாசல் பகுதியில் காவல்துறையினர் கூடுதலாக பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். இதுகுறித்து எமது செய்தியாளர் மாரிச்சாமி தரும் தகவல்களை கேட்கலாம். வணக்கம் மாரிச்சாமி, வாடிவாசல் பகுதியில் தற்போதைய நிலவரம் என்ன? அதாவது அவனியாபுரம் வாடிவாசல் பகுதியில் தற்போதைய நிலவரப்படி பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. போலீஸ் பாதுகாப்பு எதற்காக போடப்பட்டுள்ளது என்றால், மதுரை மாவட்டத்தில் இன்று காலை கூட கரிசல்குளம் கிராமத்தில் ஜல்லிக்கட்டு நடைபெற்றது. தடையை மீறி ஜல்லிக்கட்டு நடைபெற்றது. இது போன்ற தடையை மீறி ஜல்லிக்கட்டுகள் நடக்காமல் இருக்கும் வண்ணம் போலீசார் பலத்த பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். அதே வகையில் அலங்காநல்லூர், பாலமேடு, அவனியாபுரம் போன்ற வாடிவாசல் இருக்கும் பகுதி, வாடிவாசல் அமைந்துள்ள பகுதிகள், அந்த பகுதிகளில் தான் ஜல்லிக்கட்டு நடத்துவதற்கு ஏதுவாக ஜல்லிக்கட்டு காளை வளர்ப்பவர்கள், மாடுபிடி வீரர்கள் வருவார்கள் என கருதி காவல்துறையினர் பலத்த போலீஸ் பாதுகாப்பில் ஈடுபட்டுள்ளனர். அவனியாபுரம் பகுதியில் சுமார் 100க்கும் மேற்பட்ட போலீசார் அந்த பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். பாதுகாப்பு பணியினை உயர் போலீஸ் அதிகாரிகள், உயர் காவல்துறை அதிகாரிகள் அங்கு வந்து பார்வையிட்டு நேரில் ஆய்வு செய்து காவல்துறையினரின் பாதுகாப்பு பணிகளை முடுக்கிவிட்டுள்ளனர். மாரிச்சாமி, அங்கு ஜல்லிக்கட்டு போட்டிக்கான ஏற்பாடுகள் ஏதாவது நடைபெற்று வருகிறதா? அதாவது ஜல்லிக்கட்டு அனுமதி அளித்தால் ஜல்லிக்கட்டுக்கான ஏற்பாடுகள் உடனடியாக செய்யப்படும் என்று ஜல்லிக்கட்டு மாடுபிடி வீரர்களும், மாடுகள் வளர்ப்பவர், அதாவது காளைகளை வளர்ப்பவர்களும், விழா குழுவினர்களும் ஏற்கனவே தெரிவித்திருந்தார்கள். தற்போதைய நிலவரப்படி அங்கு ஜல்லிக்கட்டு நடப்பதற்கான ஏற்பாடுகள் எதையும் செய்யப்படவில்லை. ஆனால் காளை மாடு வளர்ப்பவர்கள், ஜல்லிக்கட்டு காளைகளை வளர்ப்பவர்கள் தங்களது காளைகளை தகுந்த பராமரிப்புடன் ஜல்லிக்கட்டு நடைபெறுவதற்கு எப்போது அறிவித்தாலும், எப்போது அரசு அனுமதி தந்தாலும் ஜல்லிக்கட்டை நடத்துவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் என கூறி அந்த ஜல்லிக்கட்டு காளைகளை சரியாக பயிற்சி கொடுத்து, நீச்சல் பயிற்சி, உடற்பயிற்சி, ஓட்டப்பயிற்சி, நடைப்பயிற்சி ஆகியவற்றை கொடுத்து வைத்திருக்கிறார்கள். இப்போது நம்முடன் ஜல்லிக்கட்டு காளை வளர்க்கும் மாரி என்பவர் இருக்க, அவரிடம் கேட்போம். இப்போ ஜல்லிக்கட்டுக்கு அனுமதி தந்தால் ஜல்லிக்கட்டு காளை வளர்க்கிறதுல நீங்கள் எப்படின்னு இருக்கீங்க? நாங்கள் வந்து ஜல்லிக்கட்டுக்கு நீங்கள் அனுமதி கொடுத்தீங்கன்னா, மாநில அரசு மத்திய அரசு அனுமதி கொடுத்தீங்கன்னா எங்கள் காளையை உடனே நாங்கள் அவுக்கிறதுக்கு தயார் நிலையில் தான் இருக்கோம். எங்கள் காளையில் இப்போ எல்லா பயிற்சியும் கொடுத்து, அண்ணன் சொன்ன மாதிரி எல்லா பயிற்சியும் கொடுத்துமே நாங்கள் காளையில் வச்சு தான் இருக்கோம். ஜல்லிக்கட்டு இந்த ஆண்டு நடக்கும்னு நாங்கள் ரொம்ப பிரயாசப்பட்டு வச்சுருந்தோம். ஆனால் காளை என்கிட்ட 8 காளை இருக்கிறது. 8 காளையுமே நல்ல உடல் ஆரோக்கியமாகவும் எல்லா பயிற்சியும் பெற்ற காளை தான் நான் வச்சுருக்கேன். எந்த சோடையாகவும் இல்லை. இது நாங்கள் காளை வளர்க்குறது என்னன்னா, எங்கள் குழந்தைகளுக்கோ எங்கள் வெள்ளாமைகளுக்கோ எந்த சீக்கு சிந்தனை வரக்கூடாது என்று நினைத்து தமிழ்நாட்டில் வாழும் மக்கள் அனைவருமே நலத்தோடு வாழணும். ஒரு கோயில்களுக்கு நாங்கள் நேர்ந்து விடுற காளையில் தான் நாங்கள் வளர்க்குறோம். இந்த காளையில் நாங்கள் துன்படுத்துவதோ துயரப்படுத்துவதோ இல்லை. எங்கள் வீட்டு பிள்ளைகளாக தான் இந்த காளையை நாங்கள் வச்சுருக்கோம். ஆனால் இந்த இப்போ காளை வளர்க்கும் மாரி என்பவர் நம்முடன் இருக்கிறார். இவரிடம் போலீஸ், அதாவது ஜல்லிக்கட்டு காளைகளை நாளை அல்லது இன்று அல்லது நாளை மறுநாள் தடையை மீறி ஜல்லிக்கட்டு நடத்தி விடுவார்கள் என்பதற்காக காவல்துறையினர் இவர்களுக்கு ஏகப்பட்ட, அதாவது அதிக அளவில் எச்சரிக்கைகளை விடுத்துள்ளார்கள். அது பற்றி கேட்போம். காவல்துறை உங்களுக்கு எந்த மாதிரியான எச்சரிக்கைகளை கொடுக்கும்? எங்களுக்கு காவல்துறை அதிகமாக மிரட்டலும் உருட்டலுமாக எங்களை அதிகமாக எங்களை ரோட்டுக்கே வரக்கூடாது, நீ கொட்டத்தை விட்டு வெளியே வரக்கூடாது, இல்லைன்னா ஸ்டேஷனில் உட்காருங்கன்றாங்க. நாங்கள் ஸ்டேஷனில் உட்கார்றதுக்கு என்ன பாவம் செஞ்சோம்? மாடு வளர்க்குறதுல ஒரு குத்தமா? தமிழன் உணர்வை காட்டுவது தவறு என்று இந்த போலீஸ் துறை எங்களை அடக்குமுறையாக இருக்குது. அந்த அடக்குமுறைக்கு நாங்கள் அஞ்ச மாட்டோம். போலீஸை கண்டு நாங்கள் பயப்படலை. எங்கே நீ கூப்பிடுறியோ அங்கே நாங்கள் வருகிறோம் தான் சொல்லுகிறோம் தவிர, எங்கள் காளை வளர்ப்பது தமிழ்நாட்டில் தவறு என்று நினச்சி இந்த காளை நான் மட்டும் வளர்க்கலை, என் பாட்டம் பூட்டை வளர்த்த மாடு. இது நாங்கள் ஒரு உணர்வாகத்தான் வளர்க்குறோம். தமிழ் மண்ணில் பிறந்துட்டோம். அந்த தமிழ் மண்ணும் அழிஞ்சிடக்கூடாது. தமிழ் மண்ணை ஒரு பிடிச்ச மண்ணை எவனையும் எடுக்க விட மாட்டோம். எங்கள் காளையை எங்கேயும் கொண்டு போக விட மாட்டோம். ஒரு பிடிச்ச மண் காளையும் இழக்க விட மாட்டோம். இதேபோல் அவனியாபுரம் பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் இருக்கிறார்கள். அவர்களிடம் நாளை ஜல்லிக்கட்டு, அதாவது நாளை தைத்திங்கள் முதல் நாள் அன்று ஜல்லிக்கட்டு நடைபெற இருக்கிற அவனியாபுரம் பகுதி மக்கள் இப்போது என்ன எதிர்பார்க்கிறார்கள் என்பது பற்றி கேட்போம். அவனியாபுரம் பகுதியில் நாளைக்கு ஜல்லிக்கட்டு நடக்கணும். இப்போ உங்களோட எதிர்பார்ப்பு எப்படி இருக்குது? எங்களோட எதிர்பார்ப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் ஏற்கனவே திட்டமிட்டுட்டோம். ஜல்லிக்கட்டு அவனியாபுரத்தில் நிச்சயமாக நடக்கும். மத்திய அரசு மாநில அரசு எங்களுக்கு அனுமதி தரும் எதிர்பார்த்துட்டு இருந்தோம். இன்றைக்கு வரையும் எங்களுக்கு எதிர்பார்ப்பே தரல. நாளைக்கு அவனியாபுரத்தில் திட்டமிட்டபடி ஜல்லிக்கட்டு நடைபெறும். எங்கே நடக்கும், எப்போ நடக்கும் தெரியாது, கண்டிப்பான நடைபெறும் ஜல்லிக்கட்டு. அதில் எந்த மாற்றமும் கிடையாது. எங்களோட காளைகள், மாடுபிடி வீரர்கள் எல்லாருமே ரெடியாக தான் இருக்காங்க. இப்போ கூட ஒன்றும் இல்லை. இந்த டைம் மத்திய அரசு எங்களுக்கு உடனே அவசர சட்டம் கொண்டு வந்தால் நாங்கள் ஜல்லிக்கட்டு ரெடியாக தான் இருக்கோம். அதில் எந்த மாற்றமே கிடையாது.
இப்போது அந்த அவனியாபுரம் பகுதி பொதுமக்களும் மாடுபிடி வீரர்களும் காளை வளர்ப்பவர்களும் இந்த ஜல்லிக்கட்டு போட்டிகள் உடனடியாக நடத்தினால் கூட அதற்கு தயாராக இருக்கிறோம் என்பது பற்றியே தெரிவிக்கிறார்கள். அதுபோக தடையை மீறி, அதாவது அனுமதி தராவிட்டாலும் நாங்கள் ஜல்லிக்கட்டை நடத்துவோம், ஜல்லிக்கட்டை நடத்தினால்தான் எங்கள் ஊரில் வளம் பெருகும், வறட்சி போகும், விவசாயம் பெருகும் என்ற அளவிற்கு தெரிவித்துள்ளார்கள்.